கனடாவை பொறுத்தளவில் இந்த அதிகம் பேருடைய கவனத்தை பெற்ற ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அண்மைய நாட்கள்ல இந்த ஆட்டோ தெஃப்ட் என்று சொல்லப்படுகின்ற வாகன திருட்டு சம்பவங்கள் என்று சொல்லலாம். ஆஃபிஷியல்ஸ் ஆகட்டும் அல்லது பொதுமக்களாகட்டும், மீடியாக்கள்ல எல்லா இடங்கள்லயும் நாங்கள் கேள்விப்படுகின்ற, பார்க்கின்ற ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. பலருடைய கரிசனையை பெற்ற ஒரு விஷயம் தான் இந்த வாகன திருட்டு சம்பவம். அதிலும் இந்த கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டை பார்க்கும்போது, கனேடிய வரலாற்றிலே அதிகபட்சமாக இந்த வாகன திருட்டுகளுக்கான இழப்பீடுகள் கோரப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த கேட்டாலே எங்களுக்கெல்லாம் தலைய சுத்துற மாரி இருக்கும். அதனுடைய அளவு என்னன்னு சொல்லி பார்த்தால் $1.5 பில்லியன் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. 2021 2023ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் மாத்திரம் கனடாவிலே இந்த வாகன திருட்டுகள் தொடர்பான வன்முறைகள் என்பது 200% அதிகரித்து காணப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று எத்தனை ஃப்ரீக்வன்சியில் இந்த வாகனங்கள் திருடப்படுகின்றன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு 5 நிமிடத்திற்கும் ஒரு வாகனம் திருடப்படுவதாகவும் தரவுகள் கூறியிருக்கின்றன. அதே வேளையில் இந்த வாகனங்கள் திருடப்பட்ட வாகனங்களுக்கு என்ன நடைபெறுகின்றன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கும்போது 80% வாகனங்கள் வெளிநாடுகளுக்கு வெவ்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஆப்பிரிக்கா, ஏசியா, யூரோப் போன்ற பகுதிகளுக்கு இவை ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அதே போன்று பிப்ரவரி, மார்ச், அதே போன்று ஏப்ரல் மாதங்களில் எங்களுடைய ஆன்டாரியோவை பொறுத்தளவில் 3000 வாகனங்கள் இப்படி திருடப்பட்டிருப்பதாக OPP-யினர் கூறியிருக்கிறார்கள். சரி, இந்த கனடாவினுடைய வாகன திருட்டுகள் தொடர்பாக இன்டர்போல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்டர்போலினுடைய அண்மைய தரவுகளின் அடிப்படையில் பார்த்தால் கனடாவிலே திருடப்படுகின்ற வாகனங்கள் வாரந்தோறும் உலகளாவிய ரீதியில் 200 கண்டறியப்படுவதாக கூறப்பட்டிருக்கின்றது. இதுவரையிலான காலப்பகுதியில் எங்களுடைய கனடாவிலே திருடப்பட்ட வாகனங்கள் 1500 வாகனங்கள் இப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது உலகளாவிய ரீதியில். அதே வேளையில் இன்னும் ஒரு திடுக்கிடும் தகவல் என்ன அப்படி என்று சொன்னால், இந்த அதிகம் வாகனங்கள் திருடப்படுகின்ற முதல் 10 நாடுகளுக்குள் எங்களுடைய கனடாவும் இருப்பதும் ஒரு விடயமாக கூறப்பட்டிருக்கின்றது இன்டர்போலின். இதே வேளையில் கனேடிய அரசாங்கம் என்ன நடைமுறைகளை எடுக்க இருக்கின்றதுன்னு சொல்லி பார்க்கும்போது, அண்மைய நாட்களில் நேஷனல் ஆக்ஷன் பிளான் அப்படி என்று சொல்லி ஒரு விடயம் கனேடிய மத்திய அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதே போன்று RCMP-யினர் கூட இந்த கார் கம்பெனிஸோட இணைந்து ஒரு மீட்டிங் ஒன்றினையும் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இதில் குறிப்பாக பல புதிய டெக்னாலஜிஸ் கொண்டு வரப்பட இருக்கின்றன. அதற்கு இந்த வாகன உற்பத்தி நிறுவனங்களும் கூட இணங்கி இருப்பதாகவும் RCMP-யினர் கூறியிருக்கிறார்கள். அதே வேளையில் ஆன்டாரியோ மாகாணத்தை பொறுத்தளவில் ஏராளமான புதிய சட்டத்திட்டங்கள், நடைமுறைகள், அதே போன்று புதிய தண்டனைகள் போன்றவையெல்லாம் அமுல்படுத்தப்பட இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது.